குழந்தைகளின் பருவ மாற்றங்கள். குழந்தையானது தனது ஒவ்வொரு பருவத்திலும் எதிர்கொள்ளும் சாதக பாதகங்கள், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அதனால் மற்ற குழந்தைகளோடு ஏற்படும் மாற்றங்கள், இதை பற்றியான சிந்தனையில் இதில் சிலவற்றை பருவங்களாக பட்டியலிட்டுள்ளோம். இனி காண்போம். பாலகர் பருவம், முதல் நிலை பருவம், நடுநிலை பருவம், உயர்நிலை பருவம், திருமண பருவம். பாலகர் பருவம் முதல் குழந்தை தான் நினைத்தை அடைவது போட்டியாளர்கள் இல்லாததால் எல்லாம் இயல்பாக கிடைப்பது, யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியமில்லை, தேடி எதையும் அடைய வேண்டிய அவசியமும் இல்லை, உறவுகள் எளிதான அறிமுகம், எல்லாவற்றிலும் முதல் தரமானவை. பாலகர் பருவம் 2 தான் நினைத்தது போல் நடப்பதில்லை, போட்டியாளரை சமாளித்தாக வேண்டிய கட்டாயம், போராடிதான் பெற வேண்டிய சூழல், பகிர்ந்தளிக்க வேண்டிய கட்டாயம், விட்டு கொடுத்து நிலையை சமாளிக்க வேண்டிய கட்டாயம், போட்டியாளர்கள் இருப்பதால் கிடைத்ததை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை, உறவுகளிடம் அறிமுகம் இல்லாத நிலை, கிடைப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாலகர் பருவம் 3 நினைப்பது போல் நடப்பதில்லை, 2 போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய கட்டாயம், போராட்டத்திற்கு பின் எதுவுமே கிடைப்பதால் எதையுமே பகிர்ந்தளிக்க வேண்டிய கட்டாயம், விட்டு கொடுத்தாக வேண்டிய கட்டாயம், 2 போட்டியாளர்களை சமாளித்து எதையும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் எல்லாவற்றிற்கும் முயற்சி எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம், உறவுகளை நாட வேண்டியது கட்டாயம், கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளுதல், இல்லையில் விட்டுக் கொடுத்தல். முதல் நிலை பருவம் முதல் குழந்தை முதல் தரமான கல்வி, தரமான பயன்படுத்தப்படும் பொருட்கள், தரமான உடைகள், விளையாட்டுப் பொருட்கள், எதையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய நிலை இல்லை, குடும்பத்தாரின் முழு ஆதரவு, பெரியவர்களின் முழு ஒத்துழைப்பு, பெற்றோரும் முழு கவனத்தையும் பிள்ளைகள் மேல் செலுத்துவதால் கல்வி கற்க உதவுதல், எல்லாவற்றிற்கும் முன்னுரிமை, எதிலும் தடை என்பதில்லை. குழந்தை தரமான கல்வி, புதியவை மற்றும் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், உடைகள், விளையாட்டுப் பொருட்கள், போட்டியாளருக்கு மத்தியில் எதையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய கட்டாயம் சூழல், பெற்றோரின் ஆதரவு, 2 குழந்தைகள் மேல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம், பெற்றோரின் ஒத்துழைப்பு, சுயமாக கற்க வேண்டிய கட்டாயம், போட்டியாளருடன் பயணிப்பதால் முன்னுரிமையிலும் போட்டி ஏற்படும், முதல் குழந்தை பெற்ற அனுபவத்தால் சிறு சிறு தடைகளை தவிர்க்க இயலாது. மூன்றாவது குழந்தை தரமான கல்விக்கு வாய்ப்பு இருப்பதில்லை, சுயமாக சிந்திக்கும் நிலை ஏற்பட்டுவிடும், புதிய பொருட்களுக்கு வாய்ப்பில்லை, பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் பழைய உடைகளும் விளையாட்டுப் பொருட்களுமே கிடைக்கும், இது குடும்ப சூழ்நிலையால் நிகழும், இந்த சூழ்நிலையால் குழந்தையும் பக்குவப்படும், 2 போட்டியாளருக்கு மத்தியில் இருப்பதால் எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும்.
ஏற்கனவே 2 குழந்தை இருப்பதால் அதில் பெற்ற அனுபவத்தால் பெற்றோரிடம் பெரிய ஆதரவு இருக்காது. சகோதரர்களை எதிர்கொள்வதும் தன்னை தற்காத்துக் கொள்வதும் இயல்பிலே மன உறுதியை தரும். கல்வியில் பெற்றோரின் பங்கு பெரிய அளவில் இருக்காது. முன்னுரிமை என்று வரும்போது சகோதரர் இருவரும் பெரியவர்களாக இருப்பதால் தன்னை முன்னிலைப்படுத்துவது கட்டாயமாகும். எல்லாவற்றிலும் தடைகளை எதிர்கொள்வது, அதை எதிர்த்து மேல் எழும்ப வேண்டியது இயற்கையின் கட்டாயம். நடுநிலை பருவம். இந்த நிலையில் முதல் குழந்தை குடும்பத்தில் உள்ள போட்டியாளர்களை சந்தித்த முதல் குழந்தை சமுதாயத்தில் உள்ள முதல் போட்டியாளர்களை சந்திக்கிறது. தன் அதிகாரத்தின் சரிவை முதலில் அனுபவிக்கிறது. மிக தாமதமாகவே சூழ்நிலையை பழகுவதை கற்றுக்கொள்கிறது. ஏற்படும் வெற்றி தோல்விகள் மிக எளிதாக கடக்க முடிகிறது. இழப்புகளை எளிதாக கைக்கொள்ள முடிகிறது. பெற்றோரோ மற்றோரோ ஆதரவை எதிர்பார்ப்பதில்லை. முடிவுகளை சுயமாகவும் உறுதியாகவும் எடுக்கின்றன. பின் விளைவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. உயர்நிலை பருவம். உயர்நிலை பருவத்தில் முதல் குழந்தையானது குடும்பத்தில் உள்ள போட்டியாளர்கள் வயது அடைந்தவர்களாகவும் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பதனால் தன் குடும்பத்தில் இதுவரை அதிகாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும். உரிமையையும் பங்கிடும் நிலை, பிரச்சனையை சுயமாக எதிர்கொள்ளும் நிலை, மற்றவர்களை எதிர்பார்க்கும் நிலை, படிப்பில் அடுத்த கட்ட நிலையை அடைவதால் சுயமாக முடிவெடுப்பதில்லை. பெற்றோரையோ மற்றவர்களையோ நண்பர்களையோ ஆலோசனைக்காக காத்திருப்பது. சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் நண்பர்கள் ஆலோசனைக்காக காத்திருப்பது. சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் சுயமாக முடிவெடுப்பதும் இல்லை. விட்டுக் கொடுப்பது, பகிர்வது கட்டாயமாகிறது. இரண்டாவது குழந்தை ஏற்கனவே உள்ள போட்டியாளருடனும் சமூகத்தில் புது போட்டியாளருடனும் சந்திப்பை கட்டாயமாகிறது. இருவரும் அனுபவப்பட்டவர்களாய் இருப்பதால் கருத்து மோதல்களும் விட்டுக் கொடுப்பதில் பகிர்வதில் இயற்கையிலே சிக்கலை ஏற்படக்கூடும். இரண்டாவது குழந்தையானது ஏற்கனவே தனக்குள்ள அனுபவத்தினால் எதையும் தமக்கு சாதகமாக்கிக் கொள்ளும். எதையும் விட்டுக் கொடுப்பதில்லை. உறுதியான நிலைப்பாடு, எந்த நிலையிலும் தமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுது. பெற்றோரையோ மற்றவர்களையோ எதிர்பார்ப்பதில்லை. ஆலோசனையும் ஏற்பதில்லை. மூன்றாவது குழந்தை உயர்நிலை பருவத்தில் மூன்றாவது குழந்தையானது ஏற்கனவே தனது இரு போட்டியாளர்களை சந்தித்த அனுபவங்களினாலும் சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எதுவும் மூன்றாவது குழந்தையை பாதிப்பதில்லை. சூழ்நிலையை சமாளிப்பது, அதை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது, முன் அனுபவம், பக்குவப்பட்ட சூழ்நிலையால் விவாதங்களும் போட்டிகளும் ஏற்படுவது இயல்பு. ஏற்கனவே 2 பேரை எதிர்கொண்டதால்
சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது அல்லது விட்டு விலகுவது அல்லது அதற்கு உட்படுவது மிக இயல்பாக அமைந்துவிடும். கடும் போட்டியில் மத்தியில் வாழ்ந்ததால் பெரிய ஈடுபாடோ லட்சியமோ இருப்பதில்லை. சூழ்நிலையோடு இயல்பாக வாழ்வது, பகிர்வதில் விட்டுக் கொடுப்பதில் சிரமம் இருக்காது. அடுத்தவர் கருத்தினை ஏற்பது, சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் இயல்பாக அமைந்துவிடும். திருமண பருவம், முதல் குழந்தை. திருமண பருவம், இந்த பருவத்தில் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையால் முதல் படி எடுத்து வைக்கிறது. பெற்றோர்களும் தன் குடும்பத்தில் முதல் திருமணம் என்பதால் மிகவும் பார்த்து பார்த்து கவனத்தோடு முடிவெடுப்பார்கள். இதனால் இந்த பருவத்தில் தன் துணையை தேர்ந்தெடுப்பதில் சுயமாக முடிவெடுப்பதில்லை. இதுவரை அடுத்தவர்களின் ஆலோசனையை பெற்று வளர்ந்ததனால் முடிவெடுப்பதில் உறுதியற்ற தன்மையும் ஏற்படும். தன் முடிவுக்கு நிலையற்ற தன்மை, குழப்பமான மனநிலை, பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள் ஆலோசனையை நம்புவது, இவர்களது வாழ்க்கையில் திருமண உறவில் இணையும் எந்த குழந்தை, எந்த எண்ணுள்ள குழந்தை என்பதை பொறுத்தே இவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகாது. ஒன்றோடு இரண்டு ஒத்துப்போகும். ஒன்றோடு மூன்று ஒத்துப்போகாது. இதன் அடிப்படையிலே திருமண உறவும் இணையும் போது வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளும். இரண்டாவது குழந்தையின் திருமண பருவம். பெற்றோர்களும் முதல் திருமணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களும் மாறுபட்ட புதிய குடும்பங்களின் உறவாலும் புதிய உறவுகளாலும் பெற்றோரின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. உறுதியான முடிவெடுப்பதில் இருந்து சற்று சமரசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நிலையில் இரண்டின் தனது துணையை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் இல்லாத சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலையும் இதுக்கு கை கொடுக்கும். சுயமான உறுதியான முடிவெடுப்பார்கள். இவர்கள் திருமண உறவில் இணையும் எண்ணை பொறுத்தே இவர்கள் வாழ்வினில் பல மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும். 2-2 ஒத்துப்போகாது. 2-3 ஒத்துப்போகும். 2-1 2-2 ஒத்துப்போகாது. 2-1 ஒத்துப்போகும். 2-3 ஒத்துப்போகும். இந்த எண்களின் அடிப்படையில் ஏற்படும் திருமண உறவானது மாறுபட்ட சூழ்நிலையை சந்திக்கக்கூடும். 3 திருமண பருவம். பெற்றோர்கள் ஏற்கனவே 2 திருமணங்களில் பார்த்த அனுபவத்தினால் 3வது திருமணத்தில் பெரிய அழுத்தத்தையோ ஈடுபாடோ இருப்பதில்லை. இயல்பாகவே அது அமையும். ஏற்கனவே உள்ள மாறுபட்ட குடும்பங்களின் உறவாலும் புது சொந்தங்களாலும் மாறுபட்ட பல கருத்துக்கள் மோதல்களாலும் 3வது திருமணம் இயல்பாக அமைந்துவிடும். பெற்றோருக்கு பெரிய முன்முயற்சி தேவைப்படாது. இவர்கள் இணையும் எண்களை பொறுத்தே இவர்கள் எதிர்காலம் அமையும். 3க்கும்
ஒத்து வராது. 3ற்கும் 1ற்கும் ஒத்து வரும். 3ற்கும் 2ற்கும் ஒத்து வரும். இந்த எண்களின் அடிப்படையில் மாறுபட்ட சூழ்நிலைகள் எதிர்கொள்ளும்.